நிறுத்து. இப்போது உங்கள் மூக்கை கவனியுங்கள். நீங்கள் இப்போது எந்த நாசி வழியாக சுவாசிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இல்லையா? ஆனால் உங்கள் மூக்கிற்குள் ஒரு ரகசிய ஸ்விட்ச் உள்ளது. அதை ஆன் மற்றும் ஆஃப் செய்வதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு யோகிகள் தங்கள் மனதையும் தங்கள் உணர்ச்சிகளையும் தங்கள் விதியையும் கூட மாற்ற முடியும் என்று நான் சொன்னால் என்ன செய்வது? இது ஒரு கதை என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இது அறிவியல். இது நவீன அறிவியல் கூட ஏற்றுக்கொள்ளும் பண்டைய யோகாவின் ரகசியம். இன்று பண்டைய இந்திய யோகா அறிவியல் நவீன ஆராய்ச்சியை சந்திக்கும் ஒரு ரகசியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் ஸ்வரயோகா பற்றி பேசப் போகிறோம். இது மிகவும் ரகசியமான ஒரு துறை. அது சீடர்களை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மட்டுமே கற்பிக்கப்பட்டது. இமயமலையின் குகைகளில் பண்டைய ஆசிரமங்களில் யோகிகளும் முனிவர்களும் இந்த ரகசியத்தை அறிந்திருந்தனர். நமது மூக்கு வெறும் சுவாசிக்கும் வழிமுறை அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இது நமது முழு உடலுக்கும் நம் மனதுக்கும் நம் ஆற்றலுக்கும் கட்டுப்பாட்டு பலகம். சிவஸ்வரோதயா, கிராண்ட சம்ஹீதா, ஹதயோகா பிரதிபீகா போன்ற பண்டைய நூல்கள் இந்த அறிவியலை விரிவாக விவரிக்கின்றன. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாம் இந்த அறிவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம். இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? நாம் எழுந்தவுடன் தொலைபேசி, அலுவலக பதற்றம், போக்குவரத்து அழுத்தம், இரவில் தூக்கமின்மை. நம் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்களின் புயல். நம் உடலிலிருந்து நம் சுவாசத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டோம். மன அழுத்தத்தை குறைக்க மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் எப்படி? மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள், தியானியுங்கள், யோகா செய்யுங்கள். ஆனால் உங்களுக்குள் ஏற்கனவே ஒரு ஸ்விட்ச் இருப்பதாக நான் சொன்னால் என்ன செய்வது? எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சிறப்பு தயாரிப்பும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உயிரியல் ரிமோட் கண்ட்ரோல். இந்த ஸ்விட்ச் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் கோபமாக இருந்தால் அதை அழுத்தினால் நீங்கள் அமைதியாகி விடுவீர்கள். நீங்கள் தூங்க முடியாவிட்டால் அதை செயல்படுத்துங்கள். நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுவீர்கள். நீங்கள் கவனம் செலுத்த முடியாவிட்டால் இந்த ஸ்விட்சை செயல்படுத்துங்கள். உங்கள் செறிவு மேம்படும். உங்கள் உடலில் சூடாகவோ அல்லது குளிராகவோ உணர்ந்தால் இந்த ஸ்விட்ச் உங்கள் வெப்பநிலையை கூட கட்டுப்படுத்தும். ஆனால் இந்த ஸ்விட்ச் என்னவென்று நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் முதலில் நம் முன்னோர்கள் இதை ஏன் இவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தார்கள்? இன்றைய அறிவியல் இந்த பண்டைய அறிவை எவ்வாறு உறுதிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தகவல், ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நண்பர்களே, இப்போதே ஒரு பரிசோதனையை முயற்சிக்கவும். உங்கள் இடது நாசியின் கீழ் ஒரு விரலை வைத்து மூச்சை வெளியேற்றுங்கள். பின்னர் அதை உங்கள் வலது நாசியின் கீழ் வைத்து மூச்சை வெளியேற்றுங்கள். நீங்கள் கவனித்தீர்களா? ஒரு நாசி மற்றொன்றை விட அதிகமாக திறந்திருக்கும். ஒன்றிலிருந்து அதிக காற்று வெளியேறுகிறது, மற்றொன்றிலிருந்து குறைவாக. இதுதான் ஸ்விட்ச். இது உங்கள் மூக்கின் உள்ளே ஒவ்வொரு 90 முதல் 120 நிமிடங்களுக்கும் மாறுகிறது. சில நேரங்களில் இடது நாசி மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும், சில நேரங்களில் வலது. அறிவியல் சொற்களில் இது நாசி சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பண்டைய யோகாவில் இது ஸ்வர யோகா என்று அழைக்கப்படுகிறது. நமது முனிவர்கள் இந்த ரகசியத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டனர். வலது நாசி மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது அது பிங்கள நாடி அல்லது சூரிய நாடி என்று அழைக்கப்படுகிறது. இது உடலில் சூரியனைப் போல செயல்படுகிறது. இது உடல் வெப்பத்தை ஆமெண்டா இன்க்ரீசஸ் மற்றும் ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கிறது. நீங்கள் சுறுசுறுப்பாகவும் விழிப்புடனும் தர்க்க ரீதியாகவும் மாறுகிறீர்கள். உங்கள் உடல் திறன் அதிகரிக்கிறது. மேலும் தர்க்கம் மற்றும் கணித பகுப்பாய்வுடன் தொடர்புடைய இடது மூளை செயல்படுத்தப்படுகிறது. இடது நாசி மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது அது இடநாடி அல்லது சந்திர நாடி என்று அழைக்கப்படுகிறது. இது சந்திரனை போல குளிர்ச்சியான ஆற்றலை வழங்குகிறது. இது உடலை குளிர்விக்கிறது, மனதை அமைதிப்படுத்துகிறது, படைப்பாற்றலை அதிகரிக்கிறது, உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துகிறது மற்றும் கலை, இசை மற்றும் கற்பனையுடன் தொடர்புடைய வலது மூளையை செயல்படுத்துகிறது. இப்போது அதிசயத்தை பாருங்கள். நவீன நரம்பியல் அறிவியலும் இதை நிரூபித்துள்ளது. உங்கள் வலது நாசி வழியாக சுவாசிக்கும்போது உங்கள் மூளையின் இடது அரைக்கோளம் மிகவும் சுறுசுறுப்பாகிறது என்று ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது. மேலும் நீங்கள் உங்கள் இடது நாசி வழியாக சுவாசிக்கும்போது வலது அரைக்கோளம் செயல்படுத்தப்படுகிறது. இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, இது தூய அறிவியல். நமது நாசி நேரடியாக நமது மூளையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவற்றை எவ்வாறு அடையாளம் கண்டு கட்டுப்படுத்துவது என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். முறை மிகவும் எளிது. உங்கள் உள்ளங்கையை உங்கள் மூக்கின் கீழ் வைத்து வெளியேற்றுங்கள். அதிக காற்றை உணரும் நாசிதான் செயலில் உள்ளது. இப்போது எந்த நாசியை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்திருக்கும்போது, உடற்பயிற்சி செய்யும்போது அல்லது உடல் வேலை செய்யும்போது, தேர்வு எழுதும்போது அல்லது படிக்கும்போது, ஒரு கூட்டம் அல்லது விளக்க காட்சியை வழங்கும்போது மற்றும் சாப்பிடுவதற்கு முன்பு வலது நாசி அல்லது பிங்களை பயன்படுத்தவும்.
ஏனெனில் அது செரிமானத்திற்கு நல்லது. நீங்கள் படுக்கைக்கு முன் தியானம் செய்யும்போது, கோபமாகவோ அல்லது மன அழுத்தமாகவோ உணரும்போது, ஓவியம், எழுதுதல், இசை போன்ற படைப்பு வேலைகளை செய்யும்போது மற்றும் நீங்கள் மிகவும் சூடாக உணரும்போது இடது நாசி அல்லது ஈடாவை பயன்படுத்தவும். இப்போது கேள்வி, இந்த ஸ்விட்சை எவ்வாறு மாற்றுவது? இந்த ரகசிய ஸ்விட்சை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? எளிதான வழி உடல் அழுத்தம் மூலம். உங்கள் வலது நாசி அடைக்கப்பட்டு அதை திறக்க விரும்பினால் உங்கள் இடது அக்குள் கீழ் உங்கள் முஷ்டியை வைக்கவும் அல்லது உங்கள் இடது பக்கத்தில் 5-7 நிமிடங்கள் படுத்துக்கொள்ளவும். மந்திரத்தை பாருங்கள், உங்கள் வலது நாசி திறக்கும். இதேபோல் உங்கள் வலது அக்குள் மீது அழுத்தம் கொடுப்பது உங்கள் இடது நாசியை திறக்கும். யோகிகள் இந்த நோக்கத்திற்காக ஒரு மர ஆதரவை உருவாக்கினர். இது யோகா தண்டா என்று அழைக்கப்பட்டது. இரண்டாவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த முறை அனுலோம் விலோம் பிராணாயாமா. இது 2 நாசி துவாரங்களையும் சமநிலைப்படுத்துகிறது. அதை எப்படி செய்வது? வசதியாக உட்காருங்கள். முதுகெலும்பை நேராக வைத்திருங்கள். உங்கள் வலது கட்டை விரலால் உங்கள் வலது நாசியை மூடுங்கள். உங்கள் இடது நாசி வழியாக மெதுவாக 4 எண்ணிக்கைகளுக்கு மூச்சை உள்ளிழுக்கவும். இப்போது உங்கள் இடது நாசியை உங்கள் மோதிர விரலால் மூடுங்கள். உங்கள் வலது நாசியை திறந்து 4 எண்ணிக்கைகளுக்கு மூச்சை வெளிவிடுங்கள். இப்போது உங்கள் வலது நாசி வழியாக மூச்சை உள்ளிழுத்து அதை மூடி உங்கள் இடது வழியாக மூச்சை வெளிவிடுங்கள். மீண்டும் செய்யவும். இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 5-10 நிமிடங்கள் செய்யுங்கள். மாலையிலும் நீங்கள் இதை செய்யலாம். 5 சுற்றுகளுடன் தொடங்கி படிப்படியாக 10-15 நிமிடங்களாக அதிகரிக்கவும். இப்போது இந்த எளிய நுட்பத்தின் அற்புதமான நன்மைகளை பாருங்கள். மன ஆரோக்கியத்திற்கு மன அழுத்தம் மற்றும் பதட்டம் 6% வரை குறைகிறது. தூக்கத்தின் தரம் மேம்படுகிறது. மன தெளிவு மற்றும் கவனம் அதிகரிக்கிறது. மனச்சோர்வின் அறிகுறிகள் நீங்குகின்றன. உடல் ஆரோக்கியத்திற்கு இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. சுவாச அமைப்பு பலப்படுத்தப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. உடல் வெப்பநிலை சமநிலையில் உள்ளது. மேலும் சுஷும்னா நாடி செயல்படுத்தப்படுகிறது. இது ஆன்மீக நன்மைகளுக்கு வழிவகுக்கிறது. 2 நாசி துவாரங்களும் சமமாக நகரும்போது தியானம் ஆழமடைந்து உள் அமைதியை அனுபவிக்கிறது. இந்த தவறுகளை செய்யாமல் கவனமாக இருங்கள். உங்கள் மூச்சை வலுக்கட்டாயமாக பிடித்துக் கொள்ளாதீர்கள். அது இயற்கையாக இருக்கட்டும். உங்களுக்கு சளி இருந்தால் பயிற்சி செய்யாதீர்கள். சாப்பிட்ட உடனே பயிற்சி செய்யாதீர்கள். மிக வேகமாக சுவாசிக்காதீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் வழங்கிய ஞானம் இன்றும் பொருத்தமானது. உண்மையில் இன்றைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையில் இது இன்னும் முக்கியமானது. இது மந்திரம் அல்ல, இது தூய அறிவியல். இது ஒரு மத சடங்கு அல்ல. இது உங்கள் உடலின் இயற்கையான அமைப்பை புரிந்து கொள்வது மற்றும் பயன்படுத்துவது பற்றியது. மிக முக்கியமாக இது முற்றிலும் இலவசம். எந்த உபகரணங்களும் தேவையில்லை. ஜிம் உறுப்பினர் சேர்க்கைகள் இல்லை. விலை உயர்ந்த படிப்புகள் இல்லை. உங்கள் சுவாசத்தையும் உங்கள் விழிப்புணர்வையும் மட்டும் செய்யுங்கள். எனவே இன்றே தொடங்குங்கள். எந்த நாசித்துவாரம் இப்போதே செயலில் உள்ளது என்பதை சரிபார்க்கவும். பின்னர் இந்த பயிற்சிக்கு ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 21 நாட்களுக்கு தவறாமல் பயிற்சி செய்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை பாருங்கள். இதுவரை நம் நாசி துவாரங்கள் நமது சக்தியை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் பண்டைய யோகிகள் தங்கள் எதிர்காலத்தை கணிக்க இந்த அறிவை பயன்படுத்தினர் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நீங்கள் காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பாக இருக்கும் முதல் நாசி நாளின் நிகழ்வுகளை கணிக்க முடியும் என்று சிவஸ்வரோதயத்தில் எழுதப்பட்டுள்ளது. சூரிய உதயத்தில் உங்கள் வலது நாசித்வாரம் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த நாள் சுறுசுறுப்பாகவும் உற்பத்தி திறனுடனும் இருக்கும். நீங்கள் உடல் வேலை செய்ய வேண்டும், வணிக கூட்டங்களை நடத்த வேண்டும், முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் உங்கள் இடது நாசித்வாரம் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த நாள் ஓய்வு மற்றும் படைப்பு வேலைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதிகமாக ஓடுவதை தவிர்க்கவும். மேலும் மிகவும் சுவாரஸ்யமாக 2 நாசித்வாரங்களும் சமமாக சுறுசுறுப்பாக இருந்தால் இது சுஷும்னாவின் செயல்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் ஆன்மீக சக்தி மிக உயர்ந்ததாக இருக்கும் நேரம். தியானம், மந்திரங்களை உச்சரித்தல் அல்லது எந்த ஆன்மீக பயிற்சியிலும் ஈடுபடுவது இந்த நேரத்தில் மிகவும் நன்மை பயக்கும். சுஷும்னா நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக இருந்தால் ஒரு நபர் ஞானம் நோக்கி நகர்வார் என்று யோகிகள் நம்பினர். இப்போது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சில ரகசியங்களை நான் வெளிப்படுத்தப் போகிறேன். மூக்கை பரிசோதிப்பதன் மூலம் ஒரு நபர் எவ்வளவு காலம் வாழ்வார் என்பதை பண்டைய யோகிகள் கணிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், ஒரு நபரின் ஒரு நாசி 24 நிமிடங்களுக்கும் மேலாக ஓடிக்கொண்டிருந்தால் மற்றொன்று முற்றிலுமாக நின்றுவிட்டால் அது மரணத்தின் அறிகுறியாக கருதப்பட்டது என்று சிவஸ்வரோதயத்தில் எழுதப்பட்டுள்ளது. சாதாரண சுழற்சி ஒவ்வொரு முதல் 120 நிமிடங்களுக்கும் மாற வேண்டும்.
அது நின்றால் அது ஒரு கடுமையான உடல்நல பிரச்சனையின் அறிகுறியாகும். மேலும் நவீன மருத்துவ அறிவியல் கூட நோயுற்ற நோயாளிகளில் நாசி சுழற்சி தொந்தரவு செய்யப்படுவதை அங்கீகரிக்கிறது. நீங்கள் ஒருவரை சந்திக்கப் போகிறீர்கள், ஒருவருடன் பேசப் போகிறீர்கள் அல்லது ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறீர்கள் என்றால் முதலில் எந்த நாசி செயலில் உள்ளது என்பதை சரிபார்க்கவும் என்று பண்டைய நூல்கள் கூறுகின்றன. உங்கள் வலது நாசி சுறுசுறுப்பாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும். நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள், உங்கள் வார்த்தைகள் கேட்கப்படும். இருப்பினும் உங்கள் இடது நாசி சுறுசுறுப்பாக இருந்தால் மற்றவர் உங்களை வெல்லும் வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் யோகிகள் ஒரு முக்கியமான சந்திப்புக்கு முன் எப்போதும் உங்கள் வலது நாசியை செயல்படுத்த சொல்வார்கள். நமது நாசி துவாரங்களும் நமது மரணத்தை குறிக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? சிவஸ்வரோதய பிராண பரீட்சை என்ற பரிசோதனையை விவரிக்கிறார். நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் உள்ளங்கையை பார்த்தால் உங்கள் கையின் பக்கவாட்டில் உள்ள நாசி துவாரம் மிகவும் தெளிவாக தெரியும். அதாவது வலது கை தெளிவாக தெரிந்தால் வலது நாசி துவாரம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அது எதிர் திசையில் இருந்தால், அதாவது இடது கை தெளிவாக தெரிந்தாலும் வலது நாசி துவாரம் சுறுசுறுப்பாக இருந்தால் அது அசுபமாக கருதப்பட்டது. இது தொடர்ச்சியாக பல நாட்கள் நடந்தால் அந்த நபரின் உயிர் சக்தி பலவீனமடைவதாக யோகிகள் நம்பினர். மற்றொரு நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால், பண்டைய தாந்திரீக யோகிகள் மற்றவர்களின் ஆற்றலை உணர இந்த அறிவை பயன்படுத்தினர். நீங்கள் ஒருவரின் முன் நின்று கொண்டிருந்தால் உங்கள் வலது நாசி துவாரம் திடீரென மூடப்பட்டு இடது நாசி துவாரம் திறந்தால் உங்களுக்கு முன்னால் இருப்பவர் உங்களை நோக்கி எதிர்மறை சக்தியை கொண்டிருக்கிறார் அல்லது உங்களுக்கு தீங்கு செய்ய விரும்புகிறார் என்ற அர்த்தம் என்று அவர்கள் கூறினர். இது இன்று விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் நவீனமானது அறிவியலில் இது உள்ளுணர்வு அல்லது குடல் உணர்வு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த நுட்பமான உடலியல் மாற்றங்கள் மூலம் நமது உடல் உண்மையில் ஆபத்தை உணர்கிறது என்பதை ஆராய்ச்சி காட்டுகிறது. இப்போது மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த நுட்பத்தை கேளுங்கள். கருணை கொலை மேம்பட்ட யோகிகள் தங்கள் மரணத்தின் நேரத்தை தாங்களாகவே தீர்மானிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அவர்கள் தங்கள் இரு நாசித்வாரங்களையும் உணர்வு பூர்வமாக மூடி தங்கள் உயிர் சக்தியை சுஷும்னா நாடியில் குவித்து பின்னர் தங்கள் விருப்பப்படி தங்கள் உடல்களை விட்டு வெளியேறுவார்கள். இது கருணை கொலை அல்லது சமாதி மாறன் என்று அழைக்கப்படுகிறது. பரமஹம்ச யோகானந்தர் போன்ற சிறந்த யோகிகளும் தங்கள் மரணத்தின் சரியான நேரத்தை கணித்து அந்த நேரத்தில் தங்கள் உடலை விட்டு வெளியேறினர். மருத்துவ அறிவியலுக்கு இன்னும் இதற்கு எந்த விளக்கமும் இல்லை. இறுதியாக மிகவும் மர்மமான விஷயம், கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய அறிவு. ஒரு நபர் தனது குரலின் மீது சரியான கட்டுப்பாட்டை பெற்றால் விருப்பப்படி எந்த நாசியையும் செயல்படுத்தவோ அல்லது செயலிழக்க செய்யவோ முடியும். மேலும் சுஷும்னாவை நீண்ட நேரம் செயலில் வைத்திருக்க முடியும் என்று சுஷும்னாவாத்தில் கூறப்பட்டுள்ளது. அவர்களால் தொலைதூர விஷயங்களை கேட்கவும் மற்றவர்களின் எண்ணங்களை கூட படிக்கவும் முடியும். இவை சித்தி என்று அழைக்கப்படுகின்றன, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள். ஆனால் இந்த சக்திகள் தவறான கைகளில் விழுந்தால் ஆபத்தானவை என்று சிறந்த யோகிகள் எப்போதும் எச்சரித்துள்ளனர். அதனால்தான் இந்த அறிவு எப்போதும் ரகசியமாக வைக்கப்பட்டு தகுதியான சீடர்களுக்கு மட்டுமே கற்பிக்கப்பட்டது. நண்பர்களே, இது வெறும் சுவாச பயிற்சி அல்ல என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது ஒரு முழுமையான அறிவு. உடல், மனம் மற்றும் ஆன்மீகமாகிய 3 நிலைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் நாசித்வாரங்கள் இப்படி வேலை செய்கிறதா? தயவு செய்து கருத்துக்களில் எங்களிடம் கூறுங்கள். இது போன்ற பண்டைய யோகா ரகசியங்களை பற்றி மேலும் அறிய விரும்பினால் குண்டலினி விழிப்புணர்வு, திரேதக் சாதனா அல்லது பிராணசக்தியுடன் கூடிய சக்கரங்கள் போன்ற தலைப்புகளில் நான் வீடியோக்களை உருவாக்க விரும்பினால் சந்தா பொத்தானை அழுப்பி இப்போதே பெல் ஐக்கானை அழுத்துங்கள். ஏனென்றால் அடுத்த வீடியோவில் உங்கள் முழு உடலின் ஆற்றலையும் 2 நிமிடங்களில் செயல்படுத்த உதவும் ஒரு நுட்பத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். சரி, அடுத்த காணொளியில் சந்திப்போம்.